ஒரு காலத்தில் பன்சிலால் என்ற பெயரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு சூனியக்காரியால் கவர்ந்திழுக்கப்பட்டு பாம்பாக மாறி தரை அடியில் வசித்து வந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து தரைக்கு மேலே சென்று உலகை பார்க்க விரும்பினார். எனவே ஒரு நாள் அவர் ஓடிப்போய் தரைக்கு மேலே ஒரு வீட்டை உருவாக்கி கொண்டார். ஆனால் இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு பெண் வசித்து வந்தாள். அந்த பெண்ணிற்கு மிகவும் கொடூரமான மாற்றான் தாய் இருந்தாள். இந்த பெண் காட்டில் குச்சிகளை எடுப்பதில் நாள் முழுவதும் செலவிடுவாள். அங்கேயே அந்த பாம்பு அவளை சந்தித்தது. அவளுடைய அழகை கண்டு அதிர்ச்சி அடைந்தது. ஒரு நாள் அந்த பாம்பு அவளிடம் சுக்கியா என்று அந்த பெண்ணை அழைத்து, என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றது. ஆனால் அந்த பெண் பயந்து நடுங்கினாள். ஏனென்றால் பாம்பை யார் திருமணம் செய்வார்கள்? பாம்பு ராஜா புன்சிலால் என்றும் அவர் பகலில் ஒரு பாம்பு மட்டுமே என்றும் அவளுக்கு தெரியாது. ஆனால் இரவில் அவரது மனித வடிவத்தை மீண்டும் தொடங்கினார். எனவே அவள் சென்று தனது மாற்றான் தாயிடம் எல்லாவற்றையும் கூறினாள். அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை பொருட்படுத்தாத அவளுடைய மாற்றான் தாய், அவர் நம்முடைய வீட்டை வெள்ளியால் நிரப்பினால் அவரை திருமணம் செய்து கொள் என்று கூறினாள். இதை அந்த பெண் அவரிடம் சொன்னாள். அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் அவளுடைய மாற்றான் தாய் கதவை திறந்தபோது அவர்களுடைய வீடு வெள்ளியால் நிரம்பி இருப்பதை கண்டு திருமணத்திற்கு உடனடியாக தனது ஒப்புதலை கொடுத்தாள் அந்த மாற்றான் தாய். எனவே சுக்கியா பாம்பின் மணமகளாக மாறினார். ஆனால் அவரது வீட்டில் வசிக்க சென்றாள். அங்கு எல்லாம் அவளுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு விஷமுள்ள பாம்பை திருமணம் செய்து கொண்ட பெண் இன்னமுமா உயிருடன் இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவளுடைய மாற்றான் தாய் நினைத்தாள். அவள் பாம்பின் வீட்டிற்கு வந்தபோது அவள் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக சுக்கியா மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருப்பதை கண்டாள். ராஜா புன்சிலாலின் மந்திரவசப்பட்ட கதையை இப்பொழுது மாற்றான் தாய் அறிந்தாள். மேலும் அவர் தனது பெயரை வெளிப்படுத்தினால் அவர் மீண்டும் தரையில் உள்ள தனது முன்னாள் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். மேலும் சுக்கியாவிடம் வந்தவள் ராஜாவிடம் அவருடைய பெயரை சொல்லுமாறு கெஞ்சி கொள்ளுமாறு அறிவுறுத்தினாள். மேலும் அவர் தன்னுடைய பெயரை கூறும் வரை இரவிலோ அல்லது பகலிலோ ஓய்வெடுக்க வேண்டாம், உன் கடமையை கண்ணாக செய்து அவருடைய பெயரை கேள் என்றாள். இரவு வந்ததும் சுக்கியா தனது கணவரிடம் அவருடைய பெயரை சொல்ல சொல்லி வற்புறுத்தினாள். ஆனால் அது தனக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவர் அவளை வேண்டிக் கொள்ள வேண்டாம் என்று கெஞ்சினார். ஆனால் அவள் தொடர்ந்து கேட்டாள். அவள் தொடர்ந்து வற்புறுத்தி கேட்டும் அவளிடமிருந்து தன்னை மறைத்து கொள்ள பாம்பாக மாறி ஆற்றங்கரையை அடையும் வரை அவளுக்கு முன்னால் ஓடிவிட்டார். அங்கு அவர் மீண்டும் அவளை தவிர்க்குமாறு கெஞ்சினார். ஆனால் அந்த முட்டாள் பெண் கேட்கவில்லை. அவர் பின்னர் வந்து அவரிடம் என்ன பெயர் என்று கேட்டுக்கொண்டே இருந்ததால் என் பெயர் ராஜா புன்சிலால் என்று கூறினார். அவர் கூறியவுடன் அவர் தண்ணீருக்கு அடியில் காணாமல் போனார். அவள் அதன் பிறகு அவரை பார்க்கவே இல்லை. பல நாட்கள் தெருக்களிலும் சந்தைகளிலும் அலைந்து திரிந்து ராஜா புன்சிலால் என்று அழைத்து பார்த்தாள். ஆனால் அவர் வரவில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சியற்றவளாக இருந்தாள். இதற்கிடையில் அந்த பாம்பு தனது சொந்த நாட்டை அடைந்தது. அங்கு அவரை மற்றொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டனர். மேலும் அவரது ஊழியர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வந்தபோது அவர்கள் சுக்கியாவை சந்தித்து அவருக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தை பற்றி கூறினார்கள். ராஜா புன்சிலால் தனக்கு கொடுத்த மோதிரத்தை சுக்கியா இன்னமும் அணிந்திருந்தாள். அதை ராஜாவிடம் எடுத்து செல்லுமாறு அவள் அவர்களிடம் கெஞ்சினாள். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். ராஜாவினுடைய கண்கள் அதன் மீது விழுந்தபோது அவர் சுக்கியாவை நினைவு கூர்ந்தார். மேலும் அவர் மறைந்ததன் காரணமாக அவள் அனுபவித்திருக்க வேண்டிய அனைத்து வழிகளையும் நினைவு கூர்ந்தார். எனவே அவர் அவளை தேடி கண்டுபிடிக்க தீர்மானித்து அந்த பழைய உலகிற்கு திரும்பினார். பின்னர் அவளை தனது சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்தார். சுக்கியா அவரை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தாள். அவர் மகிழ்ச்சியுடன் அவளை பின்தொடர்ந்தார். ஆனால் அந்த கொடிய மாற்றான் தாய் விரைவில் அவளை கண்டுபிடித்து தாமதமின்றி அவளை கொல்ல முடிவு செய்தாள். எனவே தேள்கள் மற்றும் பாம்புகள் மற்றும் அனைத்து வகையான கொடிய ஊர்வன பொருட்களால் நிரப்பப்பட்ட ஒரு அறையை அங்கு வைத்திருந்தாள். மேலும் சுக்கியாவை அங்கே தூங்க அழைத்தாள். இந்த சதி திட்டம் ராஜா புன்சிலால் என்பவரால் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அனைத்து உயிரினங்களையும் அகற்றி அறையை சுத்தம் செய்து வெள்ளையடித்தார். இதனால் சுக்கியா தப்பினாள். ஆனால் சிறிது நேரம் மட்டுமே. மீண்டும் அந்த கொடிய தாய் அவர் ஒரு பெரிய புத்திசாலி என்றும் உண்மையில் அந்த சுக்கியாவை நீ மிகவும் பெரிய புத்திசாலி என்றால் அந்த புத்திசாலித்தனத்தை எனக்கு நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் நீ கொல்லப்படுவாய் என்று அந்த மாற்றான் தாய் சுக்கியாவின் மனதை மாற்றினார்.
பின்னர் அந்த மாற்றான் தாய் சுக்கியாவிடம் வந்து கடுகு விதையை கொடுத்து சுக்கியாவுக்கு அருகில் தரையில் நனைத்து அதை சமமாக பிரித்து ஒவ்வொரு விதையையும் கவனமாக எண்ண சொன்னார். அந்த ஏழை பெண் தன்னால் முடியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள். ஏனென்றால் இந்த பணி தனது சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். மேலும் பாம்பாகிய அந்த ராஜா தனது பெயரை கேட்டதன் மூலமாக தான் அனைத்து பிரச்சனைகளும் ஏற்பட்டதாக கூறியது அவளுடைய நினைவில் இப்பொழுது தோன்றியது. எனவே அந்த ராஜாவிடமே தன்னுடைய மாற்றான் தாயின் செயலை கூறி உதவியை நாடினார். அந்த ராஜா சில சிறிய பறவைகளை பற்றி அறிந்திருந்தார். எனவே அந்த ராஜா அந்த பறவைகளுடைய பெயரை அழைத்த பொழுது அந்த பறவைகள் அவரிடம் வந்தனர். அந்த பறவைகள் விரைவில் கடுகு விதைகளை பிரித்தனர். எனவே மீண்டும் சுக்கியா இந்த முறை மாற்றான் தாய் சதியிலிருந்து உயிர் தப்பினார். அடுத்த முறை அவள் வெளியே செல்லும் பொழுது மாற்றான் தாய் கூற்றுப்படி தனது தலை மற்றும் 2 கைகளிலும் தீப்பந்தங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த தாய் ஏற்பாடு செய்திருந்தாள். இதனால் காற்று அவளை நோக்கி வேகமாக வீசும்போது அவள் எரிந்து இறந்து விடுவாள் என்பது அந்த மாற்றான் தாயுடைய திட்டமாக இருந்தது. எல்லாமே அந்த மாற்றான் தாய் திட்டமிட்டபடி நடந்தது. சுக்கியாவின் மீது நெருப்பு பட்ட பொழுது நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் பன்சிலால், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார். ராஜா புன்சிலால் அவளுடைய சத்தத்தை கேட்டு விரைவாக அவளை காப்பாற்ற ஓடினார். அவளிடம் இருந்து நெருப்பை கடும் காற்றை கொண்டு மாற்றான் தாய் மீது பரவ செய்து அவர்கள் ஒன்றாக ஓடி மேல் உலகத்திற்கு தப்பிச் சென்று தங்கள் முன்னாள் வீட்டை கண்டுபிடித்தனர். அங்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.